ஐயா, மனிதர்களை நம்ம உடனடியாக எடை போட்டுறோம். ஏன்னா நம்ம எப்பயுமே பாக்கெட்டில் ஒரு தராசு வச்சுருக்கோம். அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சிட்டாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படிம்பான். ஓ ஃப்ராடு நம்ம உடனே அதான் உடனே நல்ல மனசு இல்லை. அப்புறம் ஒருத்தன் வந்து என்ன அப்படின்னு போவான். இந்த படம் அப்போ திரும்பி அதாவது இப்போ மிஷ்கின் வந்து பேசினது அது கொட்டுக்காலைக்கு அப்படி தான் பேசினேன். வேற என்ன தலைவர்கள்லாம் நடிக்கிற படத்தையே போய் பேச முடியும்? நான் சமூகத்தில் நான் ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவன். இந்த படத்தை பார்த்துட்டு போனா நம்ம குடிக்கிறத நிப்பாட்டுவோம். காளியாத்தா உள்ள போனால தான் அவனுக்கு இந்த படத்தை எழுத முடிச்சு. அவன் ஈஸியா அப்படியே வந்து ஒரு படத்தை எடுத்து நீளம் போனச்சுன்னா மச்சான் ஒரு ஆட்டம் ஆடிட்டு ஒரு ஓடிடுமே. அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றான். கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு படம் எடுறான். இந்த சமூகத்தில் வந்து நடிப்பு அப்படின்றது அவ்வளோ எளிது. கண்ணாடி முன்னாடி தான் அழுது பார்த்து வச்சுக்கேன். பக்கத்தில் அம்மா சொன்னாங்க, டே நீ என்ன நடிக்கிறடா. தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அறிவானவங்க. ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியரு, அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பையன் சின்ன பையன், சார் இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார். நாங்கள் ஏன் மேடம் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன் நடிக்கணும், ஏதாவது கேரக்டர் கொடுத்தா தான் நடிக்கணும், சும்மா இருக்கும்போது ஏன் அவங்க சொல்கிறாங்க. எப்படி ப்ராக்டிஸ் இப்போ பாருங்க நடிக்கிறேன் பாருங்க. டேய் தம்பி அழுகுனவனே அவன் அழுது கட்டுறான் அப்படின்னு. அப்போ நீங்கள் இப்போ இங்கே இருக்க ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் என்ன பார்க்குறாங்கன்னா, நடிப்பு அப்படின்னா என்னன்னு ஒரு எழவே தெரியலைங்க. இது கிடையாது, இது ஆப்பு, இது அவலட்சணம், அழுக்குது. ஆக்சுவலாக எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு, அது சினிமா. மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு, அது வந்து குரசவா. மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் குடிச்சிட்டு அதுதான் சைட் டிஷ் எனக்குலாம் போட்டு சைட் டிஷ். அதான் இந்த வர்ற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த 75-80 வருடம் சினிமாவை பார்த்து புளிச்சு போன புளி ஏப்பம் தெரியும் சொல்லுவாங்க, புளிச்ச ஏப்பன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புளிச்ச ஏப்பம் தான் எல்லாமே. இப்போ நானும் வெற்றிமாறன் நமீர்லாம் மறந்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ரைட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்களுடைய ஆத்தர்ஸ் எங்களுக்கு வந்து எப்பயுமே ஹோப் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வர்ற ஆளுங்க தே டேக்கிங் பியூட்டிஃபுல் மூவிஸ், எக்ஸ்ட்ராடனரி மூவிஸ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக, ஒரு ப்ளசண்ட்டாக, எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக, ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல. சமீபத்தில் ஒரு மேடையில் பாத்தல் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாக இருந்தது மேடையில் மிஸ்கின் பேசினாலாம். அவ்வளோ வல்கராக பேசணும் அவசியமே கிடையாது, இயக்குனர் தான் என்ன வேணால் பேச கிடையாதுல்ல. அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன், ரொம்ப நம்மளுக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு. தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா. தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல, தொழில்நுட்ப கலைஞர் அனைவரையும் வந்து இந்திய சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல, ஒரு பிரசாத்தில் தேட்டர் மேடை, பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை. தென்னிந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் ரிலீஸ், சக்ஸஸ் மீட், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க, நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்துட்டு பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நாகரிகம்னு ஒன்றும் இல்லையா? என்ன வேணால் பேசுகிறதா? அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க, அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம், உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சிருக்கேன்றீங்க. அப்புறம் என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? குறைந்தபட்சம் நாகரிகம் வேணாமா? ஒரு மேலே பேசுகிற பேச்சா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் எனக்கு பெண் குழந்தை இருக்குது, ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மேடை எவ்வளோ நாகரிகமாச்சு பார்த்தீங்களா? யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது. தம்பின்னு கூப்பிட்றது வேறு. தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம், வாடா தம்பி, உட்கார தம்பி, எந்திரா தம்பின்னு. அவன் நம்ம அண்ணன் நினைக்கணும், அது முக்கியம் ரொம்ப. அப்படி உங்களை யார் அண்ணன் நினச்சா எனக்கு தெரில. எல்லாத்தையும் சகட்டு மடிக்கு வாடான்றாரு, போடான்றாரு, உட்காருன்றாரு. இதெல்லாம்
இன்னைக்கு பேச நினைக்கல, தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை. சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து 25th இது இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. இங்கே வந்து இளையராஜில் வந்து அவன் தான் இளையராஜான்றது. யாரா நீ? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா தமிழ் சினிமாவில்? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதாவது அன்னைக்கு மேடையில் உட்காந்தவங்களாம் மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ணுற இயக்குநர்கள். அமீரன் ஆகட்டும், வெற்றிமன் சார் ஆகட்டும், ரஞ்சித் சார் ஆகட்டும். படங்கள் வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரி உட்காரச்ச மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின். எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவப்பெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான். ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் பேசுகிறது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து இங்கே பதிவு பண்ண நினச்சேன். அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன்.